மாலை நேரத்தில் இந்த பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா, டஸ் த பைபிள் மேட்ச் அப் வித் மாடர்ன் சயின்ஸ்? இன்னைக்கு இருக்கிற அந்த நவீன விஞ்ஞானத்தோட வேத புஸ்தகம் ஒத்து போகிறதா அல்லது முரண்படுகிறதா அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது ஒரு நல்ல ஒரு கேள்வி. நிறைய யங் பீப்புள் ஆர்வத்தோட நோக்கி பார்க்கும் ஒரு கேள்வி. அது மட்டுமல்ல, அந்த காலத்துல நான் படிக்கும்போது, நான் ஆண்டவருக்குள்ள வந்தபோது நிறைய பேரு பைபிள் வேத புஸ்தகத்தோட முரண்பாடா இல்ல, வேதத்தோட ஒத்து போது, நிறைய விஞ்ஞான உண்மைகள்லாம் பைபிள்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாதாடின ஒரு காலம் எனக்கு தெரியும். ஓகே, இந்த கேள்விக்கு நாம பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நாம மனதில் வைத்துக் கொள்வது மிக முக்கியமான ஒரு காரியம். என்ன கேள்வி? நவீன விஞ்ஞானத்தோட வேத புஸ்தகம் ஒத்து போகிறதா அப்படிங்கிற அந்த கேள்விக்கு நாம பதில் சொல்றதுக்கு முன்னாடி நாம மனசுல வச்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயங்கள் நான் உங்களோட நான் பகிர்ந்து 3 முக்கியமான விஷயங்கள். முதலாவதாக, வேத புஸ்தகம் ஒரு விஞ்ஞான புஸ்தகம் அல்ல, இது இறையியல் புஸ்தகம். தேவன் தன்னை வெளிப்படுத்தும்படியாக நமக்கு கொடுத்த புஸ்தகம். இதை நாம மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். எப்படி ஆண்டவர் மனிதனை தன்னுடைய உடன்படிக்கை உறவுக்குள்ள வருவதற்காக திட்டமிட்டார், அந்த திட்டத்தை எப்படி அவர் செயல்படுத்தினார் அப்படிங்கறதான் வேத புஸ்தகம் முழுமையாக நமக்கு காண்பிக்கிறது. இதுல சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் இருக்கா, அதாவது வேத புஸ்தகத்துல விஞ்ஞான உண்மைகள் இருக்கா அப்படின்னா நிச்சயமா இருக்கிறது, இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. அதே நேரத்துல இத முழுக்க முழுக்க ஒரு விஞ்ஞான புஸ்தகமாக நம்ம பாவிக்கலாமா அப்படின்னா, உபயோகப்படுத்தலாமா அப்படின்னா நிச்சயமா அப்படிலாம் உபயோகப்படுத்த முடியாது. ஏன் அப்படின்னா, இது விஞ்ஞான புஸ்தகம் இல்லை. முதல் காரியம் நம்ம மனசுல வச்சுக்க வேண்டியது. இரண்டாவது காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் மனிதர்களை தன்னுடைய வெளிப்பாட்டை எழுதும்படியாக ஏவினார். சோ யாரெல்லாம் தேவனுடைய ஆவியினால ஏவப்பட்டார்களோ அவர்கள் இந்த வேத புஸ்தகத்தை எழுதினாங்க. இந்த வேத புஸ்தகத்தை எழுதின போது அவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அவர்கள் இன்றைக்கு நாம பார்க்கிற மாதிரியான விஞ்ஞான உண்மைகளை அவர்கள் இன்னைக்கு பார்க்கல. நீங்களும் நானும் படிச்ச கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி அவங்க படிக்கல. அவங்க அன்றைக்கு அவர்களுக்கு என்ன தெரிந்திருந்ததோ, உண்மை என்று தெரிந்திருந்ததோ அதை வச்சுதான் அவங்க எழுதினாங்க. பட் அதை ஆண்டவர் ஏன் திருத்தி இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இன்னைக்கு நமக்கு இருக்கிற விஞ்ஞான உண்மைகளை ஏன் அன்னைக்கு ஆண்டவர் சொல்லியிருக்க கூடாது? தன்னுடைய எழுத்தாளர்களுக்கு, தன்னுடைய வெளிப்பாட்டை எழுதினவங்களுக்கு மோசேக்கு ஏன் விளக்கி சொல்லியிருக்க கூடாது? யோசுவாவுக்கு ஏன் இன்றைக்கு இருக்கிற அந்த விஞ்ஞானத்தெல்லாம் விளக்கி சொல்லியிருக்க கூடாது அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம், அல்லது ஒரு சிலர் கேள்வி கேட்கலாம். ஏன் இன்றைக்கு விஞ்ஞான ரீதியில உண்மை அப்படின்னு சொல்லப்படும் காரியத்தை அன்றைக்கும் அப்படியே எழுதியிருக்க கூடாது அப்படின்லாம் நிறைய பேர் வாதம் செய்வாங்க. அது எவ்வளவு பெரிய சிக்கலை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசித்து பாருங்க. இன்னைக்கு கூட நாம விஞ்ஞான ரீதியில் உண்மை அப்படின்னு சொல்லும் பல விஷயங்கள் ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது உண்மை இல்லாமல் போகலாம். ஏன் 10 வருஷத்துக்கு அப்புறம் கூட அது உண்மை இல்லாம போகலாம். சோ இன்னைக்கு கூட நீங்க இதுதான் விஞ்ஞான ரீதியில உண்மை அப்படின்னு வாதாடும் காரியங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமோ, 50 வருஷத்துக்கு அப்புறமோ, 100 வருஷத்துக்கு அப்புறமோ உண்மை இல்லை அப்படின்னு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப உண்மை இல்லைன்னு போறதுக்கு ஏன் வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, நமக்கு முழுமையான புரிதல் இன்னைக்கு இல்லை அப்படிங்கிறதா, புரிந்து கொண்டே இருக்கிறோம் அப்படிங்கிறதா. சோ அன்னைக்கு மக்கள் எப்படி புரிஞ்சிருந்தாங்களோ அந்த மக்களுக்கு நாம ஆண்டவர் அந்த மக்கள் புரிஞ்சுக்கிற மாதிரியான வழியில அவர்களுக்கு இருந்த அறிவிலேயே என்ன செய்யறாருன்னா அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ இப்படிதான் அதை புரிஞ்சுக்கணும். அப்ப அன்றைக்கு வேத புஸ்தகத்தை எழுதினவர்கள் காரியங்களை எப்படி பார்த்தார்களோ அப்படியே புரிந்து கொண்டு அவர்கள் விளக்கி சொன்னார்கள். சோ எந்த விதத்திலும் ஒரு விஞ்ஞான உண்மையை சொல்லணும் அப்படிங்கிறது அவங்களுடைய அஜெண்டாவில் இல்லவே இல்லை. அவங்களுடைய அதாவது
நோக்கத்துல இல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியும். மூன்றாவது நாம மனசுல வச்சுக்க வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆம், இன்னைக்கு நாம மாடர்ன் சயின்ஸ் புரிஞ்சவங்களா இருக்கிறோம். எல்லாமே புரிஞ்சிச்சுலாம் சொல்ல முடியாது. இன்னைக்கு நீங்க சிலருக்குலாம் சயின்ஸ் கிளாஸ் எடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு புரியாது. எல்லாமே புரியாது. ஒரு சிலருக்கு தான் புரியும். புரியாதவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் பேசுவாங்க. அது வந்து விஞ்ஞான மொழியில இல்லாம இருக்கலாம், அதாவது விஞ்ஞான ரீதியில இல்லாம இருக்கலாம். விஞ்ஞான ரீதியில ஒரு காரியம் நடக்கிறதா அவங்க விளக்கி சொல்லாம இருக்கலாம். ஆனா அவங்களும் என்ன செய்றாங்க, இந்த நவீன விஞ்ஞான காலத்துல தான் இருக்கிறாங்க. மூன்றாவது நம்ம மனசுல வச்சுக்க வேண்டிய காரியம், அதை தான் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கிறேன். இப்ப என்ன அப்படின்னா, நாம பொதுவாகவே மனிதர்கள் காரியங்களை விஞ்ஞான ரீதியில விளக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம முற்படாம, நமக்கு எப்படி அது தோன்றுகிறதோ அப்படிதான் விளக்கி சொல்வோம். இதுதான் நம்முடைய மொழி வழக்கு, அதாவது பேச்சு நடை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படி சொல்றோம்? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க கன்னியாகுமரி போனீங்கன்னா எதை பார்க்க போவீங்க? சன்ரைஸ் பார்க்க போவீங்க. இப்ப கேள்வி, சன் ரைஸ் ஆகுமா? சூரியன் வந்து எழும்புமா? அப்படிங்கிறது கேள்வி. நீங்க சில நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் வாசிச்சீங்கன்னா, ஓரமா இந்த வெதர் ரிப்போர்ட்ல எழுதியிருப்பாங்க. இந்த வானிலை ரிப்போர்ட்ல அறிக்கையில் எழுதியிருப்பாங்க, சூரியன் உதிக்கும் நேரம், சூரியன் மறையும் நேரம். சூரியன் உண்மையிலே மறையுதா? சூரியன் உண்மையிலே உதிக்குதா? அப்படின்னா கிடையாது. நமக்கு வந்து உதிக்கிறது போல மறையிறது போல தோன்றுகிறது ஒழிய, அது இருக்கிற இடத்துல தான் இருக்கு. பூமி தான் சுத்தி வருகிறது. அதனால்தான் ஆஹ் தன்னையும் சுற்றிக்கிறது, பூமியையும் சூரியனையும் சுற்றிக்கிறது. எனவே ஆஹ் அதாவது பூமி உதிப்பது போல மறைவது போல நமக்கு தோன்றுகிறது. சோ இதை வந்து ஆங்கிலத்துல பாத்தீங்க அப்படின்னா பினாமினலாஜிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. பினாமினலாஜிக்கல் லாங்குவேஜ். பினாமினலாஜிக்கல் லாங்குவேஜ்னா என்ன? ஒரு காரியம் எப்படி தோன்றுகிறதோ அப்படியே அதை வர்ணிப்பதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த பினாமினல் லாஜிக்கல் லாங்குவேஜ் அல்லது பொருள்களை அல்லது காரியங்களை தோன்றுவது போல வர்ணிக்கும் அந்த மொழி வழக்கு நமக்கு இன்னைக்கு இருக்கிறது, 21வது நூற்றாண்டிலும் அன்றைக்கும் இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இதுக்கு வந்து நிறைய உதாரணங்கள் நம்ம பைபிள்ல சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், பைபிள் வந்து நிறைய பேர் குற்றம் சாட்டுவாங்க பைபிள. ஏன்னா பைபிள் வந்து பூமி பிளாட்டா இருக்கு, உருண்டையா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் சொல்லுதுன்னு சொல்லிட்டு பலர் பைபிளை வந்து குத்தம் சொல்லுவாங்க. பைபிள் வந்து விஞ்ஞான ரீதியில இல்ல, விஞ்ஞானத்துக்கு முரண்பாடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வெளிப்படுத்தின விசேஷம் 20:8 வந்து த ஃபோர் கார்னர்ஸ் ஆஃப் தி எர்த் அப்படின்னு இருக்கு. பூமியின் 4 மூலைகளில் அப்படின்னு இருக்கு. பூமிக்கு 4 மூலைகள் இருக்குமா? அப்படின்னா சதுரமா ஒரு பிளாட்டா இருக்குதா, சதுரமா தட்டையா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கேள்வி வரும். நிறைய பேர் அப்படிதான் சொல்றாங்க. அப்ப பூமி வந்து சாரி, பைபிள் வந்து பூமி தட்டையா இருக்குன்னு சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்புறம் பூமியின் கடையாந்திரம் வரை அப்படின்னு இருக்குல்ல பைபிள்ல, பூமியினுடைய கடையாந்திரம் வரை, கடைசி வரைக்கும், முடிவு வரைக்கும் அப்படின்னா தட்டையான ஒரு சதுரம் போல இருக்குது. நாம அப்படியே கப்பல்ல போயிட்டே இருந்தோம்னா டக்குன்னு ஒரு பாயிண்ட்ல நம்ம பூமியினுடைய கடைசிக்கு வந்துருவோம், அப்படின்னு நம்ம கீழே விழுந்துருவோம் அப்படிங்கறதான பைபிள் சொல்லுது அப்படின்னு நிறைய பேர் கேள்வி எழுப்புவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இன்னைக்கும் கூட நம்ம பேச்சு வழக்குல யூஸ் பண்ற காரியம் என்ன அப்படின்னா, நாலாபுரத்துல இருந்தும் மக்கள் வந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம். நாலாபுரத்துல இருந்து மக்கள் இருந்தாங்கன்னா 4 மூலைகள்ல இருந்து, பூமி 4 மூலைகள், 4 திசையில இருந்தும் அப்படின்னா 4 திசை அப்படின்னும் போது பூமி வந்து பிளாட்டா இருக்கு, தட்டையா இருக்கு அப்படின்னா நம்ம சொல்ல, அது பேச்சு வழக்கு. நாம அப்படிதான் அன்னைக்கு புரிஞ்சு வச்சிருந்தோம். இன்னைக்கு நம்ம அப்படியே பேசிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பூமி உருண்டை என்பதை நாம வரல் விஞ்ஞான ரீதியில புரிந்து வைத்திருந்தாலும் இன்னும் பேச்சு வழக்குல அப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் இருக்கு. இன்னைக்கு அப்படி இருக்குன்னா, அன்னைக்கு யோபு காலத்துல யோபு தான் யோபு சொல்றாரு, கடையாந்திர பூமியினுடைய தி எண்ட்ஸ் ஆஃப் தி எர்த், பூமியுடைய கடையாந்திரம் வரை அப்படின்னு சொல்றாரு. பூமி பூமியை பத்தி இப்படி சொல்ற யோபுவோ அல்லது வெளிப்படுத்த விசேஷத்தை எழுதின யோவானோ அல்லது வேறு யாருமோ, நமக்கு இன்னைக்கு இருக்கிற அந்த விஞ்ஞான தகவல்கள் அன்னைக்கு அவங்க கிட்ட இல்ல. அந்த அந்த தகவல்களை அவங்க யூஸ் பண்ணவும் இல்லை அப்படிங்கிறத பாக்குறோம். சோ அவங்க விஞ்ஞானிகளும் கிடையாது, விஞ்ஞானம் அறிந்தவர்களும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னொரு எக்ஸாம்பிள் நான் கொடுப்பேன் அப்படின்னா, ஷேக்ஸ்பியர். ஷேக்ஸ்பியர் வந்து
இந்த மாடர்ன் டே கவிஞர், இன்னைக்கு நவீன காலத்தினுடைய கவிஞர், அவரே எழுதும்போது எப்படி எழுதுறாரு அப்படின்னா, ஆல் த வேர்ல்ட் டிசைர்ஸ் ஹர், ஃப்ரம் த ஃபோர் கார்னர்ஸ் ஆஃப் தி எர்த் தே கம் டு கிஸ் திஸ் shrine, this mortal breathing saint. From the four corners of the earth they come அப்படின்றார். பூமியுடைய 4 திசைகளில் இருந்தும் அவர்கள் வருகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறத பார்க்கிறோம். த மர்ச்சன்ட் ஆஃப் த வெனிஸ் அப்படிங்கிற அந்த புஸ்தகத்துல 2வது அத்தியாயத்துல 7வது ஸ்டான்ஸாவில் அவர் அப்படி சொல்றாரு. சோ ஷேக்ஸ்பியரே வந்து 4 திசைகளிலிருந்து 4 மூலைகளில் இருந்தும் சொல்றாரு. 4 கார்னர்ஸ் அப்படின்ற வார்த்தையை அவர் யூஸ் பண்றாரு. அப்படின்னா அவர் என்ன விஞ்ஞானம் தெரியாதவரா அப்படிங்கிற ஒரு இல்ல, நம்ம பேச்சு வழக்குல அப்படி பேசுறோம். சோ அதுதான் நெஜம், அதுதான் யதார்த்தம் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். சோ அதனால பைபிள் வந்து விஞ்ஞானத்துக்கு முரண்பாடாகவே இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம நிரூபிக்கணும் அப்படிங்கிற அந்த முயற்சியோட, அந்த கண்ணோட்டத்தோட நிறைய பேர் பைபிளை பாக்குறாங்க. அப்படி நம்ம பார்க்காம என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, பைபிள் அன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட கலாச்சாரத்துல, வரலாற்று பின்னணியில குறிப்பிட்ட மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. அது இன்றைக்கு நமக்கு பொருந்துகிறது. தேவனுடைய வார்த்தை, அவர்களுக்கும் தேவனுடைய வார்த்தை, நமக்கும் தேவனுடைய வார்த்தை. அந்த கலாச்சாரத்துல கொடுக்கப்பட்டதுனால, அந்த கலாச்சாரத்துல எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்களோ அந்த புரிதலுக்கு ஏற்றபடி ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். எனவே அன்றைக்கு இருந்த புரிதலையும், எழுத்து நடையையும், பேச்சு வழக்கையும் ஆண்டவர் பயன்படுத்துகிறார் அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். கூடிய பைபிள் வந்து முரண்பாடா இருக்கு, விஞ்ஞானத்துக்கு முரண்பாடா இருக்கு அப்படிங்கிற அந்த புரிதலையே நம்ம பிடிச்சிட்டு இருக்க கூடாது. நம்பர் 1, ரைட். நம்பர் 2, நம்ம முக்கியமா பார்க்கிற 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, முதல் பாயிண்ட் வந்து நான் சொன்னது, பைபிள் வந்து விஞ்ஞான புஸ்தகம் கிடையாது அப்படிங்கிறதுக்கு ஒரு 3 காரியங்கள் நம்ம மனசுல வச்சுக்கணும்னு சொன்னேன். அப்புறமேட்டு நம்ம பார்க்குற மாதிரி எல்லாத்தையும் நாம விலக்கி சொல்றோம் அப்படிங்கிறத நான் சொன்னேன். பைபிள் வந்து 4 திசைன்னு சொல்லும் போது இது வந்து பிளாட் எர்த், அதாவது தட்டையான பூமியை பத்தி இது சொல்லலை அப்படிங்கிறதெல்லாம் நான் சொன்னேன். அது வந்து முதலாவது பாயிண்ட். 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, வேத புஸ்தகம் வந்து தேவன் இந்த பூமியை சிருஷ்டித்தார் அப்படிங்கிறத நிச்சயமா 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 வலியுறுத்துகிறது. ஆனா பூமி வந்து சூரியனை சுத்தி வருதா, அது சூரியன் வந்து பூமியை சுத்தி வருதா அப்படிங்கிற எந்த விதமான தகவலையும் கொடுக்கல அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இது ரொம்ப உண்மையான ஒரு காரியம். இன்னைக்கு நிறைய பேரு பைபிள் ஏதோ பூமியை சுத்தி தான் சூரியன் வர்றது போல பைபிள் தான் சொல்லிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. பட் அன்றைக்கு உள்ள கிறிஸ்தவர்களும் அப்படிதான் விசுவாசிச்சாங்க. ரோமன் கத்தோலிக்க சபை வந்து அப்படிதான் விசுவாசிச்சு. பூமி தான் சூரியனை சுத்தி வருது, அதாவது பூமியை மையமாக கொண்ட பிரபஞ்சம் அப்படிங்கறத அவங்க விசுவாசிச்சாங்க. சூரியனை மையமாக கொண்ட பிரபஞ்சம், யூனிவர்ஸ் அப்படின்னு அவங்க விசுவாசிக்கல. ஏன் விசுவாசிக்கல? ஏன்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு இருந்த பெரிய பெரிய விஞ்ஞானிகளும் தத்துவ ஞானிகளும் கூட அப்படி விசுவாசிக்கல. அதான் பிரச்சனை. ஃபார் எக்ஸாம்பிள், அரிஸ்டாட்டில் இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 300 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவர். அவர் வந்து கிரேக்க தத்துவ ஞானி, அப்புறம் கணித மேதை. அவரு என்ன விசுவாசிச்சார்னா, பூமியை சுத்தி தான் சூரியன் போகுது அப்படின்னு நினைச்சார். அதே மாதிரி டாலமி அப்படிங்கிறவர் இயேசு கிறிஸ்து மரித்து கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷத்துக்கு அப்புறம் அவர் பிறந்தவர். 170 கிபி 170 வரைக்கும் அவர் இருந்தவர். அவர் வந்து எகிப்து தேசத்துல உள்ள அலெக்சாந்திரியா பட்டணத்தை சேர்ந்தவர். அவர் வந்து கணித மேதை. அது மட்டுமல்ல, நட்சத்திரங்கள் எல்லாம் படிக்கிற ஒரு அஸ்ட்ரானமர், வானவியல் நிபுணர். அவரும் என்ன விசுவாசிச்சார் அப்படின்னா, சூரியன் தான் இந்த பிரபஞ்சத்தினுடைய மையத்துல இருக்கு அப்படின்னு அவரு விசுவாசிச்சார். அன்றைக்கு நிறைய பேர் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இப்படிப்பட்ட தத்துவ ஞானிகள், விஞ்ஞானிகள்,
கிரேக்க உலகத்துல இருந்தாங்க, கிரேக்க ரோம உலகத்துல இருந்தாங்க. அவங்க எல்லாருமே வேத புஸ்தகத்தை அவங்களுடைய வியூக்கு, அதாவது அரிஸ்டாட்டலோ அல்லது டாலமியோ நான் சொல்ல, பட் அவங்க வழியில வந்து அநேக தத்துவ ஞானிகளும் விஞ்ஞானிகளும் மற்றவங்களால் மதிக்கப்பட்டவங்களும் அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா வேத புஸ்தகத்தை பயன்படுத்தினாங்க. ஏன்னா வேத புஸ்தகம் வந்து ஒரு ஃபேமஸான புஸ்தகமா இருந்துச்சு. ஸோ அவங்க வேத புஸ்தகத்தை பயன்படுத்தினாங்க. பயன்படுத்தி தங்களுடைய கண்ணோட்டத்தை வந்து ஆதாரப்படுத்திக்கிட்டாங்க. பட் அப்படி செய்யும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வேத புஸ்தகமே பூமி தான் மையத்துல இருக்கு, சூரியன் சுத்திட்டு வருது அப்படின்னு சொல்றதாக எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அதையே நம்பினாங்க. அதே வந்து சபையினுடைய விசுவாசமாகவும் மாறிவிட்டது. அதனாலதான் காப்பர்னிக்கஸ், கலீலியோ அவங்கெல்லாம் இந்த பிரபஞ்சத்தினுடைய மையத்துல இருக்குது சூரியன் தான், சூரியனும் மற்ற கிரகணங்களும் சாரி இந்த பிரபஞ்சத்தின் மையத்தில் இருக்கிறது சூரியன், பூமியும் மற்ற கிரகணங்களும் சூரியனை தான் சுத்தி வருது அப்படின்னு சொன்ன போது அவங்களுக்கு வந்து சபை எதிர்ப்பு தெரிவிச்சிச்சு, அவங்களை வந்து உபத்திரவப்படுத்துச்சு. ஏன் அப்படின்னா இதுதான் பிரச்சனை. அதாவது பைபிள் சொல்லுது அப்படிங்கிறதுனால கிடையாது. டாலமி அப்புறம் அரிஸ்டாட்டில் இவங்களுடைய கொள்கையை பின்பற்றி வந்த அந்த அவங்களுடைய சீடர்கள், விஞ்ஞானிகள், தத்துவ மேதைகள் அவங்க பைபிளை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பைபிள் தான் வந்து இப்படி சொல்லுது அப்படிங்கிற அந்த ஒரு தவறான கருத்து வந்து மக்கள் மத்தியில வந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ அதனாலதான் சபை வந்து காப்பர்னிக்கஸ் அப்புறம் கலீலியோ இவங்கெல்லாம் தவறாக கருத்துக்களை சொல்லுகிறாங்க, அவங்க வந்து வேத புஸ்தகத்துக்கு விரோதமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எதிர்ப்பு தெரிவிச்சது அப்படின்றத பாக்குறோம். ஆனா ஒரு நாளும் எங்கேயுமே வேத புஸ்தகம் வந்து பூமி தான் பிரபஞ்சத்தினுடைய நடுவுல இருக்குன்னு சொல்லவே இல்லை அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். ஓகே, இப்படி இப்படி இது சொன்னாலும் கூட, இப்படி நம்ம இதை சொன்னாலும் கூட எல்லாமே பைபிள்ல இருக்கிற எல்லாமே வந்து அப்படியே விஞ்ஞான ரீதியில இருக்குதா அப்படின்னா அப்படிலாம் சொல்ல முடியாது. சில 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 கவிதை நடை புஸ்தகங்கள்லாம் இருக்கு. அந்த கவிதை நடை புஸ்தகங்கள்ல வந்து எப்படி தோன்றுகிறதோ அல்லது ஒரு காரியத்தை வர்ணிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சங்கீதம் 104:5 நான் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 104:5 சங்கீதம் 104:5 அங்க நீங்க பாத்தீங்கன்னா இங்க சொல்ல பூமி ஒருபோதும் நிலை பெறாதபடி அதன் ஆதாரங்கள் மேல் அதை ஸ்தாபித்தார். பூமி வந்து அசையாதபடிக்கு, நிலை பெறாதபடிக்கு அதன் ஆதாரங்கள் மேல், ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா பவுண்டேஷன்ஸ் இருக்கு, பவுண்டேஷன்ஸ் மேல, அஸ்திபாரங்கள் மேல, ஆதாரங்கள் மேல அதை ஸ்தாபித்தார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்பனா பூமிக்கு வந்து அஸ்திபாரம் இருக்கா, இல்ல பில்லர் மாதிரி எதுவும் போட்டு வச்சிருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா அப்படிலாம் கிடையாது. ஆனா ஒரு கவிஞன் வந்து என்ன செய்யறாருன்னா பூமியை வந்து வர்ணிக்கிறார். சோ நம்ம இப்படி சொல்லக்கூடாது, பைபிள் சொல்லுது விஞ்ஞானத்துக்கு முரண்பாடா இருக்கு, பில்லர்ஸை போட்டு வந்து பூமியை வந்து அது மேல ஆண்டவர் நிறுத்தி வச்சிருக்காருன்னு சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு சிலர்லாம் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு கவிஞன் வர்ணிக்கிற விதம். அப்படியே அவங்க வந்து பில்லர்ஸ் போட்டு ஆண்டவர் வந்து நிறுத்திருக்கிறாருன்னு சொன்னாலும் கூட இப்படிதான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். அன்றைக்கு அவர்கள் புரிந்து கொண்ட புரிதல் அப்படி இருக்கிறது அப்படின்னு தான் புரிஞ்சுக்கலாமே ஒழிய விஞ்ஞானத்துக்கு விரோதம் அப்படின்ட்டு நம்ம சொல்ல முடியாதுன்றதை நம்ம பார்க்கிறோம். அடுத்து பாத்தீங்கன்னா யோபு புஸ்தகத்துல ஒரு வசனம் இருக்கு. யோபு 26:7 அவர் உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார். பூமி வந்து அப்படியே அந்தரத்துல தொங்கிட்டு இருக்கிற மாதிரி. அப்கோர்ஸ் அன்னைக்கு நிறைய பேரு அதாவது ஜஸ்டின் பிரபாகரன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து இடி முழக்கம் அப்படிங்கிற ஒரு மேகசின் அவர் வந்து வெளியிட்டு இருந்தார். அதுல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பைபிள் வந்து விஞ்ஞானத்தை பேசுன்னு நிறைய விஷயங்கள் அவர் சொல்வார். அவரை நான் பார்த்ததுல அவருடைய மெசேஜஸ் நான் கெசட்ல நான் கேட்டிருக்கேன். அப்புறம் இடிமுழக்கம் புஸ்தகத்தை நான் படிச்சிருக்கேன். பட் அவரு ஒரு சொன்ன காரியம் ஒரு இடத்துல நான் வந்து இஃப் ஐம் நாட் மிஸ்டேக்கன், நான் ஒருவேளை தவறாக நான் ஞாபகப்படுத்தாம என்னுடைய ஞாபகம் வந்து தவறாக இல்லாமல் இருக்கும் என்றால்
ஆஹ் இப்படிதான் ஒரு ஒரு இடிமுழக்கம் மேகசின்ல எழுதியிருந்தார். என்ன அப்படின்னா, யோபு 26:7 வந்து ஆண்டவர் பூமிய அந்தரத்துல தொங்க விட்டுருக்கிறார் அப்படின்னு சொல்றது இல்லைங்களா? மேக்னெட்டிக் பவர்ஸ் எல்லாம் இருக்கு இந்த பிரபஞ்சத்துல. அந்த பிரபஞ்சம் வந்து மேக்னெட்டிக் பவர்ஸ் மூலமாக இந்த பூமியை வந்து நாள் எல்லா திசைகளிலும் இழுத்து கொண்டிருப்பதனால அது என்ன செய்யுது அப்படின்னா அப்படியே தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு, தொங்கிட்டு இருக்கு. பாருங்க, இந்த மேக்னெட்டிக்ஸ் பவரை பத்தி அன்றைக்கே பைபிள் சொல்லிடுச்சு அப்படின்லாம் அவர் எழுதியிருந்தார். இன்னொன்னு வந்து உபதியா புஸ்தகத்துல இப்படி ஆண்டவர் சொல்வாரு, நீ வானத்துல போயிட்டு நீ வந்து உன்னுடைய கூட்ட வைத்தாலும் அங்கேயும் என்னது ஆஹ் நான் வருவேன் அப்படின்னு ஏதோ சொல்ற மாதிரி வசனம் கரெக்டா எனக்கு அதை கோட் பண்ண வரல. பட் அதையும் அவர் காமிச்சு என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆஹ் இங்க இங்க 4வது வசனம் உபதியா 4ல, நீ கழுகை போல உயிரை போனாலும் நீ நட்சத்திரத்துக்குள்ளே உன் கூட்டை கட்டினாலும் அவ்விடத்திலிருந்தும் உன்னை விழ தள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். சோ இதெல்லாம் காமிச்சு அவர் சொல்வார். பாருங்க, மனுஷன் வந்து ஆஹ் நிலவுக்கு போவோம் அப்படிங்கறத அன்னைக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நம்ம விஞ்ஞானத்தை பத்தி, விஞ்ஞான உண்மைகளை அன்றைக்கு பைபிள் சொல்லிடுச்சு அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. நம்ம யோபு 26:7 வச்சு விஞ்ஞானத்தை அன்னைக்கு பைபிள் சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னம்னா, சங்கீதம் 104:5 அஸ்திபாரங்கள் மேல அப்படிங்கிறது வந்து டெஃபினெட்லி அது விஞ்ஞானத்துக்கு முரண்பாடா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சோ நாம இப்படிதான் புரிஞ்சுக்கணும். சங்கீதமும் யோபு புஸ்தகமும் ஒரு கவிதை நடையில எழுதப்பட்டது. அவங்க எப்படி ஒரு கவிஞன் எப்படி ஒரு காரியத்தை பார்க்கிறாரோ அப்படியே என்ன செய்யறாரு, அதை வர்ணிக்கிறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதுவும் இந்த இந்த உபதியா புஸ்தகத்திலையும் பாத்தீங்க அப்படின்னா 4வது வருஷத்துல, நீ எங்க போனாலும் நான் வந்து தள்ள வைப்பேன் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்றாரு ஒழிய, மற்றபடி மனுஷன் வந்து நிலவுக்கு போவான், அங்க கூட கட்டுவான் அப்படின்றதெல்லாம் விஞ்ஞான ரீதியில நடக்க போற விஷயத்த முன்னாடியே ஆண்டவர் முன்னுரைத்து விட்டார் அப்படின்னு சொல்றதா நாம வியாக்கியானம் பண்ணக்கூடாது, வியாக்கியானம் பண்ண முடியாது. ஆண்டவர் வந்து முன்னுரைக்க முடியாதுன்னு நான் சொல்ல, இங்க அப்படி முன்னுரைக்கல அப்படிங்கறதான் நான் சொல்றேன். முடியாதுன்னு நான் சொல்லவே இல்லை. ஆண்டவரால எல்லாமே கூடும். அடுத்தது நம்ம என்ன பாக்குறோம் கேட்டீங்கன்னா, பைபிள் வந்து முரண்பாடா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன முரண்பாடா இருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள், யோசுவா 10வது அதிகாரம். யோசுவா 10வது அதிகாரத்துல 12:13 நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா, 10வது அதிகாரம் 12:13 கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி, யோசுவா இப்ப வந்து சண்டை போட்டு இருக்காரு, எமோரியர்களோட சண்டை போட்டு இருக்காரு. பட் சீக்கிரமா அது இருட்டாக போது, இப்ப யுத்தத்தை என்ன பண்றது அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு யோசுவா வரார், அல்லது அப்படி யோசிக்க ஆரம்பிக்கிறார். அப்ப யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றார். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டு மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. சூரியன் நின்றது, சூரியன் நின்றது, சூரியன் நின்றது அப்படின்னு சொன்ன உடனே சிலர்லாம் என்ன செய்வாங்க, ஓ பைபிள் அப்ப 100% விஞ்ஞானத்துக்கு முரண்பாடா இருக்கு அப்படின்னு பேசுவாங்க. பட் அகெயின், நான் முன்பு சொன்ன ஒரு காரியத்தை நான் மீண்டுமாக நினைப்பூட்ட வேண்டும். என்ன அப்படின்னா, பினாமினலாஜிக்கல் லாங்குவேஜ். பினாமினலாஜிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு காரியம் எப்படி தோன்றுகிறதோ அப்படியே நாம பேசுகிறோம் அல்லவா? அதே போலதான் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இதை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். சோ இப்ப பைபிள் வந்து முரண்பாடா இருக்கா? பைபிள் வந்து விஞ்ஞானத்துக்கு முரண்பாடா இருக்கா அப்படின்னா, இப்படிதான் நம்ம பார்க்கணும். பைபிள் வந்து இறையியல் புஸ்தகம். பைபிள் வந்து தேவனுடைய திட்டத்தை பேசும் புஸ்தகம். பைபிள் வந்து கிட்டத்தட்ட 3000 வருஷத்துக்கு முன்பாக, அது ஒரு சில பகுதிகள் 2000 வருஷத்துக்கு முன்பாக ஒரு சில பகுதிகள் எல்லாம் நமக்கு தேவனுடைய வெளிப்பாடாக கொடுக்கப்பட்டிருக்கு. அன்றைக்கு இருந்த மக்கள் மூலமாக சில தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு 40 அல்லது 40க்கும் கொஞ்சம் மேலான
நபர்கள் மூலமாக இந்த புஸ்தகம் 3 மொழிகளிலே, அதாவது ஹீப்ரு, அரமிக், அப்புறம் கிரீக், இந்த மொழிகளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கலாச்சார செட்டிங்ல, சூழல்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே நாம அதை புரிந்து கொள்வதற்கு அந்த கலாச்சார பின்னணியை புரிஞ்சுக்கிட்டு தான் நாம புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத நாம மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே வேத புஸ்தகம் மாடர்ன் சயின்ஸ் அல்லது நவீன விஞ்ஞானத்துக்கு முரண்பாடானதெல்லாம் கிடையவே கிடையாது. எங்கெங்க முரண்படுகிறதோ அப்ப நாம எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா, வேத புஸ்தகத்தை அன்றைக்கு இருந்த கலாச்சார பின்னணியை வச்சு நாம முற்பட விளக்கி சொல்ல வேண்டும். எங்கெல்லாம் முற்படலையோ, பிரைஸ் தி லார்ட், நன்றி. அன்னைக்கும் கொஞ்சம் இருந்திருக்கு இல்லைங்களா? ஒரு ஒரு அறிவு அவங்களுக்கு இருந்திருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு கூட மக்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம நிறைய எண்ணெய் போட்டோம்னா, அதாவது தலையில எண்ணெய் போட்டோம்னா முடி நல்லா வளரும் அப்படின்றது இருக்கு இல்லைங்களா? எப்படி நம்ம செடிக்கு தண்ணி ஊத்துனோம்னா செடி நல்லா வளருமோ, அது போல ஒரு சிலர்லாம் நினைச்சுக்கிறாங்க, முடிக்கு நிறைய எண்ணெய் போட்டோம்னா முடி என்ன செய்யும், நல்லா வளரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அப்படிப்பட்ட விஞ்ஞான ரீதியில அதெல்லாம் இல்லைன்னு தான் நிறைய டாக்டர்ஸ் சொல்றாங்க. ஈவன் அந்த முடி, அப்புறம் தோல் மருத்துவர்கள் அப்படிதான் சொல்றாங்க. இன்னைக்கும் கூட நிறைய கண்ணுல விளக்கெண்ணெய் ஊத்துனா கண்ணு பெருசாகும் அப்படின்ற நிறைய நிறைய விஷயங்கள் மக்கள் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதெல்லாம் விஞ்ஞான ரீதியாக இன்னும் நிரூபிக்கப்படாத விஷயங்கள் மக்கள் யூஸ் பண்றாங்க. சோ நாம இதை மனசுல வச்சுக்கணும். வேத புஸ்தகத்தினுடைய மையத்துல இருக்கிறவர் யார் அப்படின்னா தேவன் தான். உலகத்தினுடைய மையத்துல சூரியன் இருக்கா, பூமி இருக்கா அப்படிங்கிறத காட்டிலும் தேவன் தான் இந்த உலகத்தின் மையத்துல இருக்காரு. இந்த பிரபஞ்சத்தின் மையத்துல தேவன் தான் இருக்கிறார். இந்த பூமியிலையும் தேவன் தான் இருக்கிறாரு. பூமி எங்கும் அவருடைய மகிமை நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, இன்னைக்கு நம்ம படிச்ச அந்த பாடத்தை எப்படி நம்ம வாழ்க்கையில பயன்படுத்துறது அப்படின்னா, முதலாவதாக வேத புஸ்தகத்தை நம்ம வியாக்கியானம் பண்றதுல எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்முடைய சபையில இதை நம்ம வலியுறுத்திட்டே இருக்கிறோம். வேத புஸ்தகத்தை வியாக்கியானம் பண்ணுவதுல, விளக்கி சொல்வதுல நாம மிக மிக ஜாக்கிரதையா இருக்கணும். நாம சரியா புரிஞ்சு அதனுடைய அதனுடைய சூழல்ல வேத புஸ்தகத்தை விளக்கி சொல்ல வேண்டும். சோ அதனால நாம எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. தாழ்மையாக இருந்து, நான் தாழ்மையாக இருந்து மற்றவர்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் அதிகமாக நான் வேத புஸ்தகத்தை விளக்கி சொல்வதற்கு, சரியா விளக்கி சொல்வதற்கு நான் நான் கற்றுக்கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு வேத வசனத்தையும், வேத பகுதியையும் நாம அதனுடைய கான்டெக்ஸ்ட், அதனுடைய சூழல்ல வைத்து புரிந்து கொள்வது, கலாச்சார வரலாற்று சூழல்ல வைத்து புரிந்து கொள்வது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அன்றைக்கு இருந்த ஆதி மக்கள் எப்படி, பண்டை கால மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க, அந்த புரிதல் வழியாக எந்தெந்த காரியத்தெல்லாம் சொல்லி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம இன்னைக்கு புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நான் ஒரு கதை சொல்லுவேன். என்ன அப்படின்னா, ஒரு அதாவது வேத புஸ்தகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி நம்ம அன்றைக்கு உள்ள இந்த சூழலுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்கு விளக்கி சொல்றதுக்கு நான் ஒரு கதை சொல்லுவேன். என்ன அப்படின்னா, ஒரு சவுத் கொரியாவில் ஒரு மிஷனரி இன்னைக்கு நம்ம வச்சுக்கோமே, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி அவரு தமிழ்நாட்டுல ஒரு இடத்துல ஊழியம் செஞ்சாரு. அங்க ஊழியம் செஞ்ச போது அவர் என்ன செஞ்சாரு, மக்கள்கிட்ட அவரு சொன்னாரு, நீங்க விக்கிரக ஆராதனை எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்ட்டு அவர் எடுத்து சொல்றாரு. அப்புறம் என்ன செஞ்சாரு, 100 வருஷத்துக்கு முன்னாடி ஊழியம் செஞ்சு அவரு சவுத் கொரியாவுக்கு திரும்ப போயிட்டாரு. அங்கிருந்து ஒரு லெட்டர் எழுதுறாரு. நம்ம வச்சுக்குவோம், அவரு அவருடைய அவருடைய பேர் அப்போஸ்தலர் மூன் ஹி அப்படின்னு வச்சுக்குவோம். அப்போஸ்தலர் மூன் ஹி. சோ அப்போஸ்தலர் மூன் ஹி என்ன செய்றாரு, ஒரு கடிதம் எழுதுறாரு. அன்றைக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த சபை பாஸ்டருக்கு எழுதுறாரு. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நிறைய விஷயம்லாம் எழுதிட்டு அவர் சொல்றாரு ஒரு இடத்துல, நான் இதை உங்களுக்கு நினைப்பூட்ட வேண்டும். சபை மக்களுக்கு நீங்க இதை சொல்லுங்க, யாரும் வீட்டுல எலுமிச்சை பழம் வைக்க கூடாது, இதை மக்களுக்கு நீங்க சொல்லுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. சோ அந்த பாஸ்டர் அந்த கடிதத்தை
பெற்றுக்கொண்டு விட்டார். மக்களுக்கு எல்லாம் சொல்றாரு. அன்னைக்கு வந்து அவர் சொல்லும்போது மக்களுக்கு புரியுது. ஆஹ் என்ன செய்றாரு, அப்புறம் அதை வந்து ஒரு பாக்ஸ்ல போட்டு தகரப்பட்டியில போட்டு நல்லா பூட்டி வச்சிடறாரு. 100 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு ஒரு அந்த சர்ச்ல உள்ளவங்க என்ன செய்றாங்க, அதை திறந்து பாக்குறாங்க. அந்த பாஸ்டர் திறந்து பாக்குறாரு. திறந்து பார்த்துட்டு அந்த லெட்டரை படிக்கிறாரு. பார்த்துட்டு எல்லாரும் அழுகுறாங்க. அந்த அந்த அப்போஸ்தலர் மூழ்கி அன்னைக்கு எழுதி வச்ச புஸ்தகம், அன்னைக்கு எழுதி வச்ச கடிதம் பாருங்க, நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு பாருங்க. ஐயோ, எவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அதை படிக்கிறாங்க. படிச்சு உடனே பாஸ்டர் சொல்றாரு, அன்னைக்கு அப்போஸ்தலர் மூழ்கி சொன்னது போல நீங்க யாருமே உங்க வீட்டுல எலுமிச்சை பழத்தை வைக்கக்கூடாது. அருமையானவர்களே, நான் உங்களுக்கு எல்லோருக்கும் கட்டளை கொடுக்குறேன், உங்க வீட்டுல உள்ள எலுமிச்சை பழத்தை எல்லாத்தையும் தூக்கி வெளியில போடுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது அங்க ஒருத்தர் என்ன செய்யறாருன்னா வந்து சொல்றாரு, ஐயா, நீங்க அன்னைக்கு வந்து எப்படி மக்கள் புரிஞ்சுட்டாங்க, ஏன் இதை சொன்னாரு, எந்த சூழல்ல சொன்னாரு அப்படின்னு கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கலாமா அப்படின்னு அவர் சொன்னாரு. அப்புறம் அவங்க ஆராய்ச்சி பார்க்க 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 அவங்களுக்கு என்ன புரியுது அப்படின்னா, அன்றைக்கு வந்து நிறைய பேர் விக்கிரக ஆராதனை பண்ற அந்த பின்னணியில இருந்து ரட்சிக்கப்பட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் ஒரு சிலர் பின்மாறி போய் அல்லது மறுபடியும் என்ன செய்ய எலுமிச்சபெல்லாம் வச்சு வச்சு மந்திரிக்க ஆரம்பிச்சாங்க, பூஜை பண்ண ஆரம்பிச்சாங்க. எனவே அன்றைக்கு இருந்த அந்த அப்போ சிலர் மூழ்கி என்ன செஞ்சாருன்னா, ஏய், நம்ம சர்ச்சில் உள்ள யாரும் எலுமிச்சம்பழம் வீட்டுல வைக்க கூடாது அப்படின்னு அவர் போட்ட விஷயம் என்ன அப்படின்னா, எலுமிச்சம்பழம் வைக்கிறது கிடையாது, யாரும் பூஜை பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதை வந்து ஷார்ட்டா அன்னைக்கு அவர் சொல்லியிருக்காரு. அன்றைக்கு உள்ள மக்களுக்கு புரிஞ்சிச்சு, ஆனா இன்னைக்கு நமக்கு புரியல. அப்ப என்ன செய்யணும், நம்ம அந்த கலாச்சார வரலாற்று பின்னணியில போய் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வந்து ஒரு உதாரணமா கொடுப்பேன். இன்னைக்கும் நாம வந்து வேத புஸ்தகத்தை படிக்கும் போது அந்த வரலாற்று பின்னணியை பார்க்கறது, கலாச்சார பின்னணியை பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, நாம அன்றைக்கு வந்து பேச்சு வழக்குல எந்த மாதிரியான லாங்குவேஜ் யூஸ் பண்ணாங்களோ அந்த பேச்சு வழக்கையும் எழுத்து நடையையும் நாம அப்ரிஷியேட் பண்ணணும். ஏன்னா இன்னைக்கும் அப்படிதான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அதை வந்து நம்ம தப்பா குறையாக சொல்லக்கூடாது. அது மட்டுமல்ல, வேத புஸ்தகத்தை சயின்ஸோட நாம வந்து ஒத்திசைய பண்ண வைக்கணும், ஹார்மனைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எப்ப பார்த்தாலும் இங்க பாருங்க சயின்டிபிக்கா இங்க இருக்கு, அங்க பாருங்க சயின்டிபிக்கா இருக்கு பைபிள் அப்படின்னு சொல்லாம, பைபிள் வேற புஸ்தகம், சயின்ஸ் வந்து வேற. அதனால பைபிளை வந்து பைபிளா பார்க்கணும், தேவனுடைய வார்த்தையாக பார்க்கணும். அதுல விஞ்ஞான கருத்துக்கள் இருக்கு, விஞ்ஞானத்துக்கு ஒத்து போகாத கருத்துக்களும் இருக்குது. ஆனா ரெண்டு புஸ்தகமே வெவ்வேறு கண்ணோட்டத்தோட தகவல்களை கொடுக்கிறது அப்படிங்கிறத நாம மறந்து விடக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆனா வேத புஸ்தகத்துல நாம பார்க்கறது என்ன அப்படின்னா, எப்படி தேவன் இந்த உலகத்தை தன்னுடைய உடன்படிக்கை உறவுல கொண்டு வருவதற்காக என்னென்னலாம் செஞ்சாரு, யாரையெல்லாம் தேர்ந்தெடுத்தார், கடைசியாக எப்படி இயேசுவை தேர்ந்தெடுத்தார், அப்புறம் எப்படி தேவன் மனுஷன் அந்த உலகத்துக்கு வந்தாரு அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை சொல்லும் ஒரு காரியம். எனவே பைபிள் வந்து தேவனுடைய வெளிப்பாடு என்பதுல நம்ம ரொம்ப உறுதியா இருக்கிறோம். அதே நேரத்துல ஒரு சில விஷயங்கள், ஒரு சில கருத்துக்கள் வந்து ஒருவேளை ஆங்காங்கே விஞ்ஞானத்துக்கு முரண்பாடாக இருக்கலாம். எப்படி இன்றைக்கு நம்முடைய அநேக கருத்துக்கள் வந்து புரிதல்கள் வந்து விஞ்ஞானத்துக்கு முரண்பாடாக இருக்கிறதோ அப்படி இருக்கலாம் அப்படின்ட்டு நம்ம சொல்லி நான் முடிக்கிறேன். சில கேள்விகள் நமக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஞ்ஞானத்துக்கு முரண்பாடாக பைபிள் இருக்கிறது அப்படிங்கிறதுனால ஒரு சிலர் இந்த வேத புஸ்தகம் வந்து தேவனுடைய வார்த்தை இல்ல, வேத புஸ்தகம் வந்து அதிகாரமான புஸ்தகம் கிடையாது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படின்னு யோசித்து பாருங்க. நீங்க சொல்ல வேண்டியது விடை வந்து இங்கே இருக்கு, நம்ம பார்த்த இந்த பாடத்திலேயே இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம்.